வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே! இது என்னோட முதல் ஆடியோங்க. இதில ஏதாவது தப்பா பேசினாலும், சரியா என்னால பேச முடியல அப்டின்னாலும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கேளுங்க. நம்ம ஆக்டர் பிரகாஷ் ராஜ் வந்து மதுரை மற்றும் பழனி இந்த மாரி ஊருங்கள்ல வந்து டிஎம்கேவோட சப்போர்ட் பண்ணி எலக்ஷன் கேம்பெயின் பண்ணிட்டுருக்கிறாரு. அத வந்து ஒரு பருப்புரை பண்ணிட்டுருக்கிறாரு. பரப்புரை பண்ணிட்டுருக்கிறாரு. அத என்ன பருப்புரைன்னு சொல்றதா, பரப்புரைன்னு சொல்றதான்னு தெரியல. தமிழ்நாட்டுல வந்துட்டு அதுவும் மதுரை மாநகரத்துக்கு வந்துட்டு தமிழர்களுக்கு தன்மானத்தையும், சுயமரியாதையும் பத்தி நம்மளுக்கே சொல்லிக் குடுக்குறாரு அவரு. மதுரை மத்தியில தேர்தல் பரப்புரைக்கு வந்தவரு, நம்மளுக்கு இதெல்லாம் பத்தி கத்துக் குடுக்குற அளவுக்கு நம்ம நெலைம ஆயிடுச்சுன்னா பாத்துக்கங்க. அ ஒரு கர்நாடகத்தில நடிச்சு, கர்நாடகத்தில பொறந்து, வளர்ந்து, அங்கேயே நடிச்சு, அப்புறம் தமிழ்நாட்ல வந்து பாலச்சந்தர் மூலியமா நடிக்க வந்தவரு. இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு நம்ம தமிழ்நாட்டு நெலைம. அவருக்கு பிஜேபிய சுத்தமா புடிக்காது. மோடியும் சுத்தமா புடிக்காது. அவரும் பார்த்தீங்கன்னா, கத்தி கத்தி பார்த்தாரு. அங்க கர்நாடகாலருந்து கத்தி 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 டயர்ட் ஆயிட்டாரு. டயர்ட் ஆயிட்டு எலக்ஷன்லயும் நின்னு பார்த்தாரு. அதுலயும் தோத்துட்டாரு. அப்புறமா "ஏங்க எலக்ஷன்ல நின்னீங்க?" அப்படின்னு கேட்டா, "இல்லைங்க சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா நின்னு பார்த்தேன்." அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் குடுக்குறாரு. மோடிய பத்தியும், பிஜேபிய பத்தியும் எவ்வளோ விமர்சனம் பண்ணணுமோ பண்ணிட்டாருங்க. பண்ணி, பண்ணி, பண்ணி ஃபுல் டயர்ட் ஆயிட்டாரு. சரி பண்ணட்டும். அது அவர் விருப்பம். நம்ம கூட தான் பண்றோம். பண்ணிட்டு போட்டும். தப்புல்ல. ஆனா, நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நெனச்சு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, விஜய். அவர வந்து நீங்க அரவணைக்க வேணாம். அட்லீஸ்ட் அசிங்கப்படுத்தாம இருக்கலாம்ல. தமிழ்நாட்ல அதுவும் மதுரையில முக்கியமான நகரத்துக்குலாம் வந்துட்டு, அவர் என்ன கேட்குறாரு, "என் அளவுக்கு நீ அரசியல் பேசியிருக்கியான்னு?" கேட்குறாரு. விஜய பார்த்து. சாரி விஜய் அண்ணாவ பார்த்து கேட்குறாரு. சரிங்க. உங்க அளவுக்கு அவரும் அரசியல் பண்ணல. நீங்க 10 வருஷமா அரசியல்ல தான் இருக்கீங்க. ஓகே. நெறைய பேசியிருக்கீங்க. நெறைய பிரச்சனைய பத்தி விவாதிச்சிருக்கீங்க. எவ்வளவோ உங்களோட விமர்சனத்த எடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா, விஜய் அண்ணா பண்ண அளவுக்கு நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க? சொல்லுங்க. என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? எங்க ஒரு லிஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வந்து அவருக்கு எப்படிங்க நீங்க வந்து அட்வைஸ் பண்றீங்க? அதுவும் தமிழ்நாட்ல வந்து. இன்னொன்னு சொல்றீங்க. அதே மேடையில. சினிமால வந்து மக்கள் வந்து உங்க மேல அன்பு வச்சிருக்காங்க. அந்த அன்ப வந்து நீங்க வந்து மிஸ்யூஸ் பண்றீங்க. நீங்க வந்து அரசியலுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்க ஏங்க எலக்ஷன்ல நின்னீங்க? நீங்க நடிகர் ஆனதுக்கு அப்புறம் எலக்ஷன்ல நின்னீங்களா? அதுக்கு முன்னாடி எலக்ஷன்ல நின்னுட்டீங்களா? நீங்களும் நடிகர் ஆனதுக்கு அப்புறம் தானே எலக்ஷன்ல நின்னீங்க. அப்ப நீங்க அந்த அன்ப எப்படி யூஸ் பண்ணீங்க? சரி அப்படியே இருந்துட்டு போட்டும். உங்க சிங்கம், கர்நாடக சிங்கம் ரஜினி, அவர் காட்ட வேண்டியது தானே அன்ப மக்கள் மேல. நடிகர்களுக்கு விசில் அடிக்கலாம். ஆனா ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மேடையில. ஏங்க ஜெயலலிதா அம்மாவும் நடிகர் தான். கருணாநிதி ஐயாவும் ஒரு கதாசிரியர் தான். ஒரு டைரக்டர் தான். அவங்களும் சினிமா பின்புலத்திலருந்து வந்தவங்க தான். அவங்கலாம் மக்களுக்கு நல்லது செய்யலையா? மக்களுக்கு நல்லது செய்யணும்னா, அவங்க எங்கேருந்து வராங்கன்றது முக்கியம் இல்ல. அந்த மனசு இருந்தா போதும். என்னடா இவன் விஜய் அண்ணாக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறான் அப்படின்னு நெனைக்காதீங்க. அதே மேடையில டீலிமிட்டேஷன் பில்லுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர தரக்குறைவா அவனே இவனன்னே பேசுறீங்க. அ அவரோட அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒண்ணா? நீங்க 10 வருஷமா இருக்கீங்கங்க. அவர் 40 வருஷமா அரசியல்ல இருக்கிறாரு. அவரு மக்களுக்கு நல்லது செய்யலையா? அவர் செய்யாத நல்லதா? அவர வந்து ஒருமையில பேசுறீங்க நீங்க. அவனே, இவனே நீ எல்லாம் சப்போர்ட் பண்ணலையா? அது பண்ணலையா? இது பண்ணலையா? அப்படின்னு சொல்ட்டு. ஏங்க எங்க தலைவர் அவரு வந்து நான் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் இல்லதாங்க. ஆனாலுமே கூட அவர் எங்களோட தமிழக தலைவர், முன்னாள் முதல்வர். அதனால அவருக்கும் எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சி தலைவர்களுக்கும் 1008 பிரச்சனை, பஞ்சாயத்து இருக்குங்க. நீங்க உள்ள வராதீங்க. அங்கருந்து இங்க வந்து நீங்க எங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ற அவசியமே இல்ல. இத வந்து சீமான் அண்ணன் கேட்காம இருக்கலாம். இல்ல இவரு கேட்காம இருக்கலாம். டிஎம்கே கேட்காம இருக்கலாம். இல்ல ஏடிஎம்கே கேட்காம இருக்கலாம். இல்ல விஜய் அண்ணா கூட கேட்காம இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு தமிழனும் கேட்பாங்க. தமிழன் தமிழன் நாங்க மாறு தட்டிக்கிறாங்க இல்லையா? அவங்கலாம் கேட்க மாட்டாங்க. நான் பச்சை தமிழன், நான் வந்து கத்திரிப்பூ கலர் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா தமிழன், உண்மையான தமிழனா இருக்கிற நாங்க கேட்போம். எங்க தலைவர பத்தி எங்ககிட்டயே வந்து இந்த மாரி அவதூறா பேசாதீங்க.
தமிழ்நாட்டு மக்கள் இத ரொம்ப புரிஞ்சுக்கணுங்க. இதே ஒரு தமிழ் நடிகர் கர்நாடகால போயி, அவங்க ஊர் சிஎம்ம பத்தியோ, அவங்க ஊர் டெப்யூட்டி சிஎம்ம பத்தியோ தரக்குறைவா பேச முடியுமா? ஒரு எம்பி, எம்எல்ஏவ பத்தி பேச முடியுமாங்க? பேசிட்டு வந்துர முடியுமா வெளியில? அவங்க ஊர விட்டு வெளியில வந்துர முடியுமா? அதுக்கு அவங்க மக்கள் அலோவ் பண்றாங்களா? போய் பாருங்க. எந்த ஒரு ஸ்டேட்லயும் அவங்க ஸ்டேட்ட பத்தி பேசுறதுக்கோ, அவங்க ஸ்டேட் மக்களையோ, அவங்க தலைவர பத்தி பேசுறதுக்கு அதர் ஸ்டேட் பெர்சன அவங்க அலோவ் பண்றதே இல்ல. ஆனா, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் தான் அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து யார் நம்ம தலைவர பத்தி இழிவா பேசினாலும், கைத்தட்டி ரசிக்கிற ஒரு கேவலமான அவல நிலை தமிழ்நாட்டுல மட்டும் தாங்க இருக்கு. அதனால தான் நம்மள ஈஸியா ஏமாத்தி, ஈஸியா நம்மள காலி பண்றாங்க. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எங்கேயாவது கர்நாடகால இருந்து எந்த ஒரு தமிழ் ஆக்டரையாவது வரச் சொல்லி, "ஐயா எங்களுக்கு வந்து இங்க உங்களோட பரப்புரைய கொஞ்சம் ஆற்றுங்க. எங்களுக்கு கொஞ்சம் எலக்ஷன் கேம்பெயின் பண்ணுங்க. எங்கள காப்பாத்துங்கன்னு" யாராவது கேட்கறாங்களா? எனக்கு எப்படி டிஎம்கே வந்து இப்படி பண்ணாங்கன்றது எனக்கு சுத்தமா புரியலங்க. அவரே அங்க எலக்ஷன்ல தோத்துட்டு, அங்க சீட் இல்ல, அவரால நிக்க முடியல. மேபி அவர் இங்க வந்து தமிழ்நாட்டுல பரப்புரைய ஆற்றிட்டு, அடுத்த 5 வருஷம் கழிச்சு எலக்ஷன்ல நிக்கிறதுக்கு சீட்டு கேட்பாரோ என்னவோ டிஎம்கேட்ட. அதுக்காக கூட வந்து நின்னுட்டு இருக்கலாம். டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். யாரும் இன்னைக்கு மக்களுக்கு உதவணும்னு யாரும் அரசியல்ல வர தயாரா இல்ல. எல்லாரும் சொல்றாங்க. நாங்க வந்து ஹெல்ப் பண்ண போறோம். நாங்க அத பண்ண போறோம், இத பண்ண போறோம் அப்படின்னு. புதுசா ஒருத்தரு வந்திருக்கிறாரு. அவரு ஹெல்ப் பண்றேன். நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் செய்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரும் எனக்கு ஒரு வாய்ப்ப குடுங்கன்னு தான் கேட்கிறாரு. குடுத்து தான் பார்க்கலாமே! தப்பு இல்லையே! தமிழ்நாட்டு மக்களே, ஒண்ணு கடைசியா ஃபைனலா சொல்லிக்கிட்டு நான் இந்த ஆடியோவ க்ளோஸ் பண்ணிக்கிறேன், முடிச்சுக்கிறேன். நம்ம நம்ம பிரச்சனைய நம்ம பார்க்கல அப்படின்னா, நம்ம அத பத்தி பேசல அப்படின்னா, இப்படிதான் ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து நம்மளுக்கு அறிவுரை சொல்லி, அதுல ஒரு கதை வேற சொன்னாருங்க அவரு. தவள கதை ஒண்ணு சொல்றாரு. எல்லா தவளையும் இருக்கும். கடைசியா ஒரு பாம்ப புடிச்சிட்டு வந்து உடுவாங்க. கடைசில அந்த பாம்பு வந்து எல்லாரையும் சாப்பிட்டுட்டு, நம்மளையும் சாப்பிட்டுரும். கடைசியா இருக்கிற தவளையும் சாப்பிட்டுரும். மிச்சம் இருக்கிற தவளையும் சாப்பிட்டுரும் அப்படின்றாரு. அந்த பாம்பு இவர் தான். இதே போல தான் ஒரு பாம்பா வரும். வந்து தவள நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு, கடைசில நம்ம எல்லாரையும் காலி பண்ணிட்டு, அவங்க ஆளப் போறாங்க. நம்ம உட்காந்துன்னு வேடிக்கை பார்க்க போறோம். இதெல்லாம் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் நாம குரல் குடுக்கணும். நாம பேசணும். நம்ம ஒலிக்கணும். இல்லன்னா எதுவும் மாறப்போறதில்ல. எதுவும் மாறாது. நன்றி, வணக்கம்.